பொண்ணை நீ லவ் பண்ண. சரி, நீ எனக்கு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் நீ நினைச்சிட்டாவது இருந்துடலாம் நினைச்சா எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயே சொல்லு ஜான், மனசுல உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படி அஜய் கூட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும்? அது நான் அஜய்க்கு பண்ற துரோகம் இல்லையா? இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதை நான் போய் யார்கிட்ட சொல்றது? ஒண்ணுமே புரியல. ஜனனி, ஆமா, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கியா? இல்லம்மா, வாங்க. என்னம்மா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆக போகுது. அந்த கலை உன் முகத்துல இல்லவே இல்லையே. அம்மா, என்னடா ஜனனி? அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா. என்ன ஜனனி, ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ எதுக்கு வேணான்னு சொல்ற? அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. தயவு செஞ்சு எப்படியாச்சும் அப்பாட்ட சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லுங்கம்மா. ஜனனிம்மா, உனக்கு தான் அப்பா பத்தி தெரியும்ல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தானே நடத்துவாரு. இங்கே அவர் யார் பேச்சுமே கேட்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது அம்மா பேச்சை மட்டும் கேட்டுருவாரா? நான் ஏதாச்சும் இந்த மாதிரி சொன்னா அவர் என்னை அடிக்க தானே வருவாரு. அது உனக்கே நல்லா தெரியும். எனக்கு அவர்கிட்ட அடி வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா அவருக்கு வர கோவத்துல அவர் ஒண்ணு ஏதாவது பண்ணிடுவாரோன்னு அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜனனி. அன்னைக்கு அப்பாவும் அத்தையும் பேசும்போது அம்மா சொன்னதுக்கே அம்மாவை அடிச்சார்ல, அதை நீயே பார்த்தேல. இப்படி இருக்கும்போது அம்மாவால ஒன்றும் பண்ண முடியாது ஜனனி. தவிர அஜய் ரொம்ப நல்ல பையன். அதனாலதான் நானும் எதுவும் சொல்லாம இருக்கேன். உங்க அப்பா வேற யார குடிகாரனோ இல்ல பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கவனையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட கேட்டிருப்போம். ஆனா அவர் பார்த்தது நம்ம அஜய. அதனாலதான் அம்மா ஒன்னும் சொல்லாம இருக்கேன். ப்ளீஸ் ஜனனி, நீயும் புரிஞ்சுக்கோ. அம்மா கிட்ட பேசின மாதிரி அப்பா கிட்ட பேசுறாத ஜனனி, அவ்வளவுதான். அம்மாக்காக அப்பா சொல்றத கேளுமா. இல்லம்மா, அது நானு. என்னம்மா சொல்லு. என்ன என்ன சொல்லணும்? என்ன அம்மா மகளும் என்னமோ தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது அது வந்துங்க. அப்பா நான் சொல்றேன். அப்பா, இந்த கல்யாணத்துல கல்யாணத்துல சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாள். அதை நினச்சி வருத்தப்படுறா. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கோவப்படாதீங்க. கல்யாணம் ஆனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறதானே. நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். போங்க, நீங்கள் நிச்சயதார்த்த வேலையை பாருங்க. நான் அவளை பார்த்துக்கிறேன். உன் அம்மா சொல்றது உண்மையா? ஆமான்னு சொல்லு. ஆமாப்பா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன். அதுதான் சொல்ல வந்தேன். இந்த பாரு, தேவையில்லாம எதையாச்சும் பேசி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நானும் என் தங்கச்சியும் இப்பதான் சந்தோஷமா இருக்கோம். அதுல மண்ணலி போட்ட நான்லாம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரிங்க, நீங்க கோவப்படாதீங்க. நான் அவகிட்ட எடுத்து சொல்றேன். அப்பா, என்ன ஜனனிமா நீ? நான் இவ்வளவு தூரம் சொல்லி உங்க அப்பா கிட்ட கல்யாணம் வேணாம்னு சொல்ல போறேன். பார்த்தல, நீ அதை சொல்லணும்னு வாய் எடுத்ததுக்கே உங்க அப்பா எப்படி கோவப்பட்டுட்டு வந்தாருன்னு. அம்மா, அதுக்காக பிடிக்காத வாழ்க்கையை எப்படிமா வாழ முடியும்? அதெல்லாம் நம்மளோட தலையெழுத்து. என்ன செய்ய சொல்ற? சரி, இன்னொரு வாட்டி உங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்றேன்னு முயற்சி பண்ணாத. உங்க அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. என்னங்கக்கா, எல்லா அக்காவும் ஒண்ணு சேர்ந்து தம்பிய பலமா வரவேற்கிற மாதிரி இருக்கு. ஆமாடா தம்பி, நீ இனிமே புது மாப்பிள்ளைல, அதான் உன்னைய பலமா வரவேற்கிறோம். ஓஹோ, அதான் சங்கதியா? ஆமா தம்பி, நீ ஏற்கனவே எங்களுக்கு தம்பி. இப்போ எங்க நாத்தனாரை வேற நீ கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ நீ எங்களுக்கு இன்னும் க்ளோஸ் ஆயிடுவ. அதான் எங்க தம்பியான உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிறோம். வரவேற்கிறதுலாம் நல்லாதான் இருக்கு. அதுக்காக தம்பிய கொல்ல பக்கத்துல வச்சா வரவேற்பாங்க?
டேய் தம்பி, நீ வாசல் பக்கமா வந்தா உன்னை வாசல் பக்கமா வர இருக்க போறோம். நீ தானடா கொல்லை பக்கமா வர. அப்புறம் என் தம்பி எந்த பக்கமா வரானோ அந்த பக்கத்துல நின்று தானே வரவேற்க முடியும். அதுவா, அது ஜனனிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஓ, சர்ப்ரைஸா? சரி சரி சரி. என்னங்கக்கா, 3 அக்காங்களும் சேர்ந்து கோரஸா பேசுறீங்க. இன்னைக்கு ஒரு முடிவுல தான் இருக்கீங்க நீங்க 3 பேரும். என்னை இன்னைக்கு கலாய்ச்சி தள்ளிடலான்னு, அப்படிதானே? அப்படியே வச்சுக்கலாம். மகாக்கா, கேள்விப்பட்டேன். நீ அம்மாவாக போறியாமே. வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்ஸ்டா தம்பி. என்னை சீக்கிரமா மாமாவாக்கு. ஆல்ரெடி அஞ்சலி பாப்பா இருக்கா. அடுத்து ஒரு குட்டி தம்பி வேணும் எனக்கு. சரிடா தம்பி. சரி, என் செல்லக்குட்டி என்ன பண்றா? யார தம்பி கேக்குறீங்க? அஞ்சலியவா? அவளும் என் செல்லக்குட்டி தான். ஆனா இப்ப நான் கேட்ட செல்லக்குட்டி வேற. அது யாரா உன் செல்லக்குட்டி? அது தெரியாதா? என் ஃபியூச்சர் பொண்டாட்டி ஜனனி. ஓ, சரி, ரைட்டு. இன்னைக்கு என் ஜோலி முடிஞ்சது. சரி, அக்காங்கெல்லாம் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் அப்படியே போய் என் செல்லக்குட்டிய பாத்துருவேன். ஹாய். அதெல்லாம் எப்படி விட முடியும்? பின்ன ஊர்ல இருந்து அக்காங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அக்கா, நான் என்ன ஃபாரின்க்கா போயிட்டு வரேன். நானே என் காலேஜ் விஷயமா போயிட்டு வந்தேன். நீ எதெல்லாம் வேணும்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அடே, அக்காவுக்கு வேணுங்கிறத நீ தான் கேட்காம வாங்கிட்டு வரணும். இதில் நான் வேற ஃபோன் பண்ணி கேட்கணுமா உங்ககிட்ட? அவ்வளவுதானே. சரி விடு. அடுத்த வாட்டி நான் ஊருக்கு போனா எங்க 3 அக்காங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரிதானே? இதே சரி. என்னன்னு தெரியல, இன்னைக்கு 3 பேரும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க. முதல்ல சிக்குனது நான் தான் போலயே. அடுத்து இன்னைக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட சிக்க போறாங்களோ தெரியல. ஏன் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு குக்கிங்லாம் இல்லையா? அதை நாங்க காலையிலே பண்ணிட்டோம். அது சரி. பேச்சே இப்படி கோரஸா பேசும்போது வேலையும் கோரஸா தான் பண்ணிருப்பீங்க. அதான் இப்படி சீக்கிரமா முடிஞ்சிருக்கு. ஆமா. வாடா ஜெய். என்ன அர்ஜுன், காலேஜ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுடா. என்னடா அஜய், அக்காங்க 3 பேர் சேர்ந்து தம்பி பலமா வரவேற்கிறாங்க போல. அட, அது ஏன்டா கேக்குற? 3 பேரு நின்னுக்கிட்டு என்னை உள்ள போக விடாம இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓ, பாடுறா. என்கேஜ்மெண்ட்னு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு அதுல விருப்பம் தானா அஜய்? என்ன அர்ஜுன் இப்படி கேட்டுட்ட? ஜனனியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவன் தான் உயிர். இதுல எனக்கு விருப்பம் தான்டா. ஏன் இப்படி கேக்குற? இல்ல கேட்டேன். சரி, நான் போய் ஜன்னியை பார்க்கட்டுமா? அவளை இந்த 2 நாளா ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏற்கனவே சின்ன வயசுல பிரிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவளை பார்க்க முடியாம. இப்பதான் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. எப்படா அந்த ஒர்க் முடியும்னு இருந்துச்சு. அதான் வேகமா ஓடி வந்துட்டேன். சரி, நான் போய் என் செல்லக்குட்டியை பாக்குறேன். செல்லக்குட்டியா? பாருடா. சரி சரி, போய் பாரு. சிஸ்டர் போலாமா? ஓ, போலாமே. தேங்க்யூ. என்ன மகா, ரெஸ்ட் எடுக்காம இங்க வந்து நின்றுட்டு இருக்க? பரவாயில்ல மாமா, சும்மா படுத்திருந்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அதே. சரி சரி. வேலை வேலைக்கு நல்லதா சாப்பிடு. வாந்தி வருதுன்னு சாப்பிடாம இருக்காத. சரி மாமா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உன் தம்பி வேற வந்திருக்கான். எப்பயும் போலதான் மாமா. கறி குழம்பு, மீன் குழம்பு, கறி வறுவல், அப்படிதான். சரி சரி. என்ன மகா, நீயும் கௌரியும் சேர்ந்து தானே சமையல் பண்ணிருக்கீங்க. இந்த கங்கால விடல. ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க? செய் கருமம், இவ கையால செஞ்ச சாப்பாடை எவன் சாப்பிடுவான்? அதுக்கு பட்டினி கிடந்து சாவலாம். டேய், என்ன இத்தனை நாளா சாப்பிட்ட? அப்பெல்லாம் உனக்கு சாவு வரலையோ? இத்தனை நாளா நானும் சேர்ந்து தான் சமைச்சேன்.
அப்பெல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யலையோ? அட கருமமே, இது தெரியாம போச்சு எனக்கு. இன்னைக்குமா நீ சமைச்சிருக்க? பிறகு இன்னைக்கு முக்காவாசி நான் தான் செஞ்சிருக்கேன். இப்போ என்னடா பண்ணுவ? ஐயோ, இன்னைக்கு நான் சாப்பிட்ட மாதிரிதான். கருமம், இந்த சாப்பாடை எவன் சாப்பிடுவான்? ஓ அப்படியா? இன்னைக்கு நீ சாப்பாடுல கை வைடி, அப்புறம் இருக்கு உனக்கு. இல்ல கங்கா, சும்மா இல்ல. ஏன் என் பொண்டாட்டி இல்ல எனக்கு நல்லா சமைச்சு கொடுப்பா. இன்னைக்கு ஒரு நாள் அடுப்படி பொறுப்பு என்னோடது. அத்தை சொல்லியிருக்காக. அதனால அவங்க 2 பேரால இன்னைக்கு சமைக்க முடியாது. வேலை தான் செய்ய முடியும். இப்படித்தான் தினம் தினம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளுக்கு மாற்றி போனாங்க. அதனால இன்னைக்கு நான் தான் சமைக்கணும். என் சாப்பாடு தான் நீ சாப்பிட்டாகணும். அதுக்கு சான்ஸே இல்லை, நான் வெளியவே போய் சாப்பிட்டுக்கிறேன். தம்பி, கொடி சாட்டியிருக்காக. வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுதாப்பா? எனக்கு வேணுங்கிற சாப்பாடை நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். யாரும் எனக்காக சமைக்க வேண்டாம். ஓஹோ, சரி சரி. நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ. ஓ, என்கிட்டே பெட்டா? எனக்கு எப்படி சமைக்க தெரியும்னு நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். சரிதான் போடா. உன் சமையல்லாம் சொதப்பி கடைசியில் இந்த கங்கா செஞ்ச சாப்பாட்டுக்கு தான் வந்து நிற்பேன். இட்ஸ் a சேலஞ்ச். இந்த அர்ஜுன் கிட்டே சேலஞ்சு. ஆமாம். பட போய் முடிஞ்ச செஞ்சுக்கோ. ஏன் அர்ஜுன் மாமா, ஏன் தேவையில்லாம அவகிட்ட வம்பு பண்றீங்க? கங்காலும் நல்லா தான் சமைப்பா. அட போமகானி, அவ என் மேல இருக்கிற ஆத்திரத்துல எனக்கு ஏதாச்சும் கலந்து வச்சிருவா. அவளெல்லாம் நம்ப கூடாது. அட பாவி, இதுக்கே எதனாச்சும் உனக்கு கலந்து வைக்கணும்டா. இருடா. ஹலோ, ஃபர்ஸ்ட் வாய் உனக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்படிலாம் இனி நீ சாதாரண மேடை போட்டுறாத. வந்துட்டா. பாவம் அவங்க என்னத்தை செஞ்சு என்னத்தை சாப்பிட போறாங்களோ. இதோ பாருட்டி, அவனே செஞ்சு சாப்பிட்டோம். அவனுக்கு உதவி செய்கிறேன் அது செய்கிறேன்னு போன அம்பிட்டுதே பார்த்துக்கோ. என்னதான் செய்கிறான்னு பார்ப்போம். வர வர இந்த அத்தையோட தொல்லை தாங்கல. கல்யாணம் நிச்சயமாக போது சேலை கட்டு ஆசரி கட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. நானே இந்த கல்யாணத்தை எப்படா நிறுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம இந்த அத்தை வேற எதையாச்சும் சொல்லிக்கிட்டே தெரியுது. ஹாய். இந்த அறிவு கட்டவனே, உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் காதுகிட்ட வந்து கத்தாத என்ன? என்னடி அரமெண்டலு, கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய இப்படிதான் மரியாதை இல்லாம திட்டுவாங்களா? யார்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறா? நாளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், இனி பாரு. என்னடா? சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றேன். மத்தபடி இனி உனக்கு பிடிக்கும் தானே? சொல்லு ஜனனி. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத நான் உன் கூட வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்குங்கிறத நான் செயல்ல காட்டணும்னு ஆசைப்படுறேன் ஜனனி. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜய், நீ விளையாட்டுக்கு தானே இப்படிலாம் சொல்ற? மற்றபடி நீயும் வீட்டில் இருக்கவங்க பேச்சு கேட்டு தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? ஏய் லூசு, இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய் போடா, விளையாடாத. நானே எவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? அப்படியா? என்ன டென்ஷன்? அது சரி, கல்யாணம்னா எல்லாருக்கும் வர டென்ஷன் தானே. சொல்ல போனா எனக்கும் அப்படிதான் இருக்கு. நர்வஸா இருக்கு. என்னதான் நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கசின்ஸா இருந்தாலும் இந்த கல்யாணம்னு வரும்போது உடம்பெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுதுல. மனசுக்குள்ள ஒரே பதட்டமா இருக்குல்ல. நான் அதை சொல்ல வரல. அப்புறம் அது அது அஜய். என்ன சொல்லு? ஐயோ அப்பா. ஏய் அஜய். மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நான் வர்றதுக்குள்ள நீ ஏதோ காலேஜ் விஷயமா ஊருக்கு போயிட்ட. ஆமா மாமா, அர்ஜென்ட்டா கூப்பிட்டுருந்தாங்க, அதான் போயிட்டேன். காலேஜ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? முடிஞ்சது மாமா.
ஆளு நல்லா வளர்ந்து ஹீரோ கணக்கிட்ட ஆயிட்டியடா. யூ லுக்கிங் சோ ஹேண்ட்ஸம் மேன். தேங்க்ஸ் மாமா. நீங்க இப்ப 2 பேரும் நிக்கிறத பார்க்கவே அழகா இருக்கு உங்க ஜோடி பொருத்தம். ம். ஜோசியர் கிட்ட நாள் கேட்டிருக்கோம். அடுத்த மாசம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நிச்சயதார்த்தத்தை. ஏன் மாமா இந்த மாசம் வைக்க கூடாதா? இல்லப்பா, இந்த மாசம் உங்களுக்கு நாள் நல்லா இல்லையா, அதனால அடுத்த மாசம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்பா ஓ சரி மாமா. பெரியவங்க நீங்க என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். சரி வா, உன்னை அத்தை பார்க்கணும்னு சொன்னான். ம் சரி மாமா. சரி நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். ம் அப்பா ஒரு மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடணும். என்னடா அர்ஜுனே, அம்மாச்சி எதுக்கு கூப்பிட்ட? ஆச்சி, எனக்கு சமையல் பண்ண சொல்லி கொடு. அட போடா பொசக்கட்டவனே, வீட்டில் 4 மருமக இருக்காளுங்க. அவ சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்றத விட்டுட்டு இவன் சமைச்சு சாப்பிட போறானாம்ல. வேற வேலை இல்லை. ஏய் கிழவி, நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம். எப்படி செய்யணும்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடு, நான் செஞ்சுக்கிறேன். அட போடா எடுபட்டு பயலே, எனக்கு முக்கியமான வேலை கிடக்கு. இப்படி என்ன கிழவி உனக்கு முக்கியமான வேலை? மல்லக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டே தூங்குறது, அதே எனக்கு முக்கியமான வேலை. வரட்டா? இந்த கிழவி எப்பயும் அடங்காது. மச்சான், ஜான்.